ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீட்லேயே சுவையான ஹெல்த்தியான பன்னு செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதில் வந்து 1.5 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு நான் ராகி மாவு போட்டிருக்கேன். அதை ராகி போட்டு பண்ணலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு ராகி மாவு, அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு 1 டீஸ்பூனு, சர்க்கரை 2 டீஸ்பூனு, வெண்ணெய் 2 டீஸ்பூன் போட்டுட்டு மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு 1 ஹவர் வச்சிடலாம் பூஃபிங்க்கு. இது போல் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. இப்போ தேவையான கொஞ்சம் தண்ணியை போட்டு பிசைங்க. இதை போல் தண்ணி ஊற்றி நல்ல மாவு பிசைஞ்சிக்கோங்க. டைட்டாலாம் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. நல்லா பிசைஞ்சு இப்படி வச்சுருங்க. இதை பூஃபிங்க்கு பண்ணணும். அது 45 மினிட்ஸு 1 ஹவர் அப்படி போட்டுட்டு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சுருங்க. இது போல் வெள்ளை துணி போட்டு மூடி ஒரு ஓரமாக வச்சுருங்க. 45 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த பூஃபிங்கான மாவு நம்ம ஷேப்புக்கு உருட்டிக்கணும். உருட்டிட்டு அது கிராக் வராமல் உருட்டிக்கணும். மேலே பட்டரு இல்லைன்னா மில்க்கு தடவிக்கோங்க. அப்புறம் எள்ளு. இது எங்கள் வீட்டுக்காக நான் போட்டிருக்கேன். அதனால் சின்னது பெருசு என்னோடய விருப்பம் மாதிரி நான் போட்டிருக்கேன். பண்ணு உங்களுக்கு ஒரே சைஸ் வேணும்னா ஒரே சைஸ் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், ராகி பண்ணு பேக் ஆகி வந்துடுச்சு. இது மைதா போடாததுனால லைட்டாக கிராக் வந்திருக்கு. ஆனால் ஹெல்த்து வைஸ் இது நல்லது பண்ணு. இதுக்கு காரக்குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். சிக்கன் குழம்பு பார்த்தீங்களா, இது சூப்பர் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பன் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பன்னு பார்த்தீங்களா. ராகி பன்